வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். அக்டோபர் 2 இன்று மகாத்மா காந்தி பிறந்த நாள். பெருந்தலைவர் காமராஜ் நினைவு நாள். லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாள். ஒரே நாளில் 3 உத்தமர்களின் நிகழ்ச்சியாக இந்த அக்டோபர் 2 வந்திருக்கிறது. இது ஒரு சிறப்பான பொன்னான நாள். நாட்டு மக்கள் அனைவரும் எளிமை, நேர்மை, உண்மை, வெளிப்படைத்தன்மையோடு வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை கற்றுக் கொடுத்தவர்கள். எளிமையாக மகாத்மா காந்தி வாழவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. எளிமையாக பெருந்தலைவர் காமராஜ், லால் பகதூர் சாஸ்திரி ஆட்சியில் இருந்து மக்களுக்கு பணி செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த புகழ் கிடைத்திருக்காது. அதனால் நாம் அனைவரும், பொது வாழ்க்கையில் வரக்கூடிய அனைவரும் அவர்கள் சொன்ன எளிமை, நேர்மை, உண்மை, வெளிப்பட உள்ள ஒரு தத்துவத்தை நாம் கடைப்பிடித்து நடக்க வேண்டும். அப்படி நடக்காததனால்தான் இந்த நாட்டிலே நீதிமன்றங்கள் கூட சோதனைகளுக்கு உட்பட்டு வருகிறது. மக்களுடைய அவநம்பிக்கை பெறுகிறதோ என்ற எண்ணம் இன்று மக்கள் மத்தியிலே ஏற்பட்டு இருக்கிறது. காந்தி சுதந்திர போராட்டத்தில் தலைமை தாங்கி நடத்தும்போது அந்த தலைமைக்கு உரியவராக அவர் வாழ்ந்ததனால்தான் அவர் கீழ் பேரறிஞர்கள், வழக்கறிஞர்கள், இந்த நாட்டு பற்று உள்ள தொழிலதிபர்கள், ஏழைகள், பாமர ஜனங்கள் அனைத்து ஜாதிகளையும் மறந்து, அனைத்து மதங்களையும் மறந்து ஒற்றுமையாக இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தருவார் என்ற நம்பிக்கை அவர் மேல் ஏற்பட்டதனால்தான் அவர் சொன்ன மாதிரியே அகிம்சை முறையில் வெள்ளைக்காரனை எதிர்த்து இந்த நாட்டிலே படிப்படியாக சுதந்திர போராட்டத்தை நடத்தி 1942 உச்சகட்டமாக அனைத்து மாணவர்களும், இளைஞர்களும், இந்திய நாட்டு மக்களை அனைவரும் ஒரே குரலில் சொன்னார், இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று சொன்னால் செய் அல்லது செத்து மடி என்று வாசகத்தை அவர் சொன்னார். அந்த வாசகத்தை மக்கள் கடைப்பிடித்ததனால்தான் இந்த நாட்டிலே சுதந்திரம் பெற்றோம். அரசியல் சாசனத்தை எழுதுகிற போது பல அறிஞர்கள் அதிலே அங்கம் வைத்தார்கள். நம்முடைய பண்டித நேரு பிரதமரானார். பண்டித நேரு
பிரதமராகவும் மகாத்மா காந்தி இந்த தேசத்தின் தந்தையாகவும் இருவரும் சேர்ந்துதான் பெரும் அறிஞர்களை, சட்ட நிபுணர்களை குழுவாக அமைத்து அந்த குழுவினுடைய தலைவராக டாக்டர் அம்பேத்கரை தலைமை தாங்க வைத்து இந்த நாட்டுக்கு ஒரு சிறப்பான ஜனநாயகத்தின் மூலமாக இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். அம்பேத்கர் மட்டும் அதை செய்யவில்லை, அனைத்து பேர் அறிஞர்களும் அதை செய்தார்கள். அதனால்தான் திறமையான முறையில் அரசியல் சாசன சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் வடிவு அமைத்ததனால் இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனம் உலகத்துக்கு அனைவருக்கும் பொருத்தமாக இருக்கிறது. அதுதான் இன்று இந்திய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அரசியல் சாசன சட்டத்திலே நீதிமன்றங்களுக்கு சோதனை வந்துவிட்டது. அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலே அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் தீர்ப்புகள் பாமர மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. நீதிமன்றங்கள் மக்கள் நம்பிக்கை இழுக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாது என்று தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சி நீதிமன்றங்களையும் வழக்கறிஞர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறது. இந்த நாட்டில் காமராஜர் எப்படி எளிமையாக ஒரு முதலமைச்சர் வாழ்ந்து மக்கள் என்ன உணவு உண்ணுகிறார்களோ அதே உணவை தன் வீட்டிலே சமைச்சு கொடுக்க சொல்லி அன்று உணவு பஞ்சத்தை, அன்றிருந்த அரிசி அவரும் சாப்பிட்டு இந்த நாட்டிலே எளிமையாக வாழ்ந்து இன்று 50வது நினைவு நாள் கூட அவரை மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறோம். காமராஜ் ஆட்சி வேண்டுமென்று எல்லோரும் கேட்கிறோம். அதே போன்று நம்முடைய முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி நேருவுக்கு பின்னால் 2வது பிரதமராக வந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர் எப்படி எளிமையாக வாழ்ந்தார் என்பதனை எல்லோரும் அறிவார்கள். ஒரு பிரதமர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நேருவுக்கு பின்னால் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு உதாரணம், மொரார்ஜி தேசாய் ஒரு உதாரணம். இவர்களெல்லாம் அப்படி வாழ்ந்ததனால்தான் இந்த நாடு இன்று வல்லரசு நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவினுடைய சுற்று வட்டாரத்திலே போர் மேகங்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் வெளிநாட்டுக்கு ஆட்களுக்கு காட்டி கொடுப்பவர்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு காட்டி கொடுப்பவர்கள் தான் இந்த நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று நம் நாட்டினுடைய அமைப்பு மிக கேவலமாகி போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று மகாத்மா காந்தி, பெருந்தலைவர் காமராஜர், லால் பகதூர் சாஸ்திரியுடைய நன்னாளில் மிக்க பணிவோடு இந்த நாட்டு மக்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.